இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இது வரைக்கும் அவகிட்ட ஒரு பொய் கூட சொன்னதில்ல. ஒரே ஒரு பொய் சொன்னா, அது கூட என் தேவிமாக்காகவும் என்ன கல்யாணம் பண்றதுக்காகவும் ஒரே ஒரு பொய் சொன்னா. அவ சொன்னது பொய்ன்னு என்கிட்ட வந்து அவ உண்மையை சொல்லிட்டா. ஒருவேளை அந்த வீடுல அந்த மாதிரி கல்யாணம் நடந்தா கூட துர்கா கட்டணம் என்கிட்ட சொல்லிருப்பாங்க. என்கிட்ட சொல்லாம மறைச்சிருக்கவே மாட்டேன். என் துர்கா யாருக்குமே துரோகம் பண்ணாத திவாக. நான் அவகிட்ட பல முறை சொல்லியிருக்கேன். ஏன் இன்னைக்கு மேடையில கூட அதான பேசுறேன். என் துர்கா மத்தவங்க மாதிரிலாம் இல்ல. எனக்காகவும் தேவிமாக்காகவும் குடும்பத்துக்காகவும் அவனோட உயிரை பத்தி கூட கவலைப்படாம எதையும் துணிஞ்சு செஞ்சவ செய்யறவ. தன்னை பத்தியோ தன்னோட உயிரை பத்தியோ அவ என்னைக்குமே கவலைப்பட்டதே கிடையாது. திவாக சொல், அப்படிப்பட்டவ எனக்கு போய் இந்த மாதிரி துரோகம் செய்வாளா? உயிரே போனாலும் அதை செய்ய மாட்டா திவாக. ஆமா பாஸ், கண்டிப்பா செய்ய மாட்டாங்க. கரெக்ட் தான் திவாக. ஆனா அந்த வீடியோ எப்படி, அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. அதான் பாஸ், எனக்கும் ரொம்ப குழப்பமா இருக்கு. ஆனா ஒண்ணு கவனிச்சிங்களா திவாக, அந்த வீடியோ பிளேயர் வரைக்கும் அங்க வந்திருந்த அத்தனை பேரும் என்கிட்ட எப்படி மரியாதை நடந்துக்கிட்டாங்க. அந்த வீடியோ பிளே ஆன அடுத்த நிமிஷமே எவ்வளவு கேவலமா பேசிட்டு போனாங்க பாத்தீங்களா? உங்க கிட்ட இருந்து இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல துர்கா. உங்க நேர்மை மேல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்ல. ஆனா இன்னைக்கு ஒட்டுமொத்த மீடியாலையும் உங்களை பத்தின பிரேக்கிங் நியூஸ் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க, அதுவும் வீடியோ ஆதாரத்தோட. டிஜிபி வரைக்கும் இந்த விஷயம் போயிருக்கும். என்ன ஆக்ஷன் எடுத்தீங்கன்னு எந்த நேரத்திலையும் அவர்கிட்ட இருந்து எனக்கு கால் வரும். அவருக்கு நான் ரிப்போர்ட் கொடுத்தாகணும் ரிட்டன். அதனாலதான் இந்த நேரத்துல நான் உங்களை வர சொல்லியிருக்கேன். இது விஷயமா நீங்க என்ன சொல்ல போறீங்க? சார், என்னால ஒண்ணுதான் சார் உறுதியா சொல்ல முடியும். அந்த வீடியோக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்ல சார். எனக்கு தெரிஞ்சு என் லைஃப்ல அப்படி ஒரு கல்யாணம் நடந்ததே இல்ல. வீடியோல வந்த எஸ்ஐ சந்துரு நம்ம டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவர் தான் சார். நான் காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கும் போது எங்க அப்பா ஏட்டா வேலை பார்த்த ஸ்டேஷன்ல அவர் எஸ்ஐயா இருந்தார் சார். ஓகே, அது சம்பந்தமான ஃபைல் என் டேபிள்ல தான் இருக்கு. நான் எங்க அப்பாவை பார்க்கறதுக்காக ஸ்டேஷன் போயிருந்தப்போ அங்க வச்சு சந்துருவை பார்த்திருக்கேன். பட் பழகுனதோ பேசினதோ இல்ல சார். அவரு ரொம்ப நேர்மையான நல்ல மனுஷன்னு அப்பா சொல்லிருக்காரு சார். மத்தபடி அவருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இதுதான் சார் உண்மை. நீ சொல்றதெல்லாம் ஓகே துர்கா. அப்ப அந்த கல்யாண வீடியோ பொய்யா? சந்துரு பேரன் சொல்றதும் பொய்யா? அதுதான் சார் எனக்கும் குழப்பமா இருக்கு. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார். நான் விசாரிச்சுதான் சார் சொல்ல முடியும். அதுவும் நீங்க பெர்மிஷன் கொடுத்தா. ஓகே துர்கா, உனக்கு 10 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள உண்மையிலே என்ன நடந்ததுன்னு நீ நிரூபிச்சிடணும். இல்லன்னு வச்சுக்கோ, வீடியோல பார்த்ததெல்லாம் உண்மைன்னு நிரூபணம் ஆயிடும். முடிஞ்ச மட்டும் இந்த பிரச்சனையை சீக்கிரமே சால்வ் பண்ண பாரு. ஓகே சார், தேங்க்யூ. கல்யாணம் அன்னைக்கு ஒரு வீடியோ போட்டு உன்னை சந்தோஷப்படுத்தணும், ஆச்சரியப்படுத்தணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் ஆசையில் மண்ணு விழுந்து நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அங்க இருக்கு எவ்வளோ அவமானமா போச்சு தெரியுமா? தேவிமாக்காக தானே என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அது எனக்கு நல்லாவே தெரியும் துர்கா. ஆனா இப்ப யாரோ என்னமா பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்கும் போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா?
நீ எனக்கு கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து இது வரைக்கும் நான் உனக்கு எதுவுமே செய்யல துர்கா. நம்மளோட அந்த கல்யாண நாள்ல எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா உன்னை கௌரவப்படுத்தணும்னு நான் எவ்வளவு ஆசையா தெரியுமா? ஆனா இப்போ அதுக்கு வழி எல்லாம் போச்சு. உன்னை எனக்கு தெரியும் துர்கா. நீ எந்த அளவுக்கு என்கிட்ட உண்மையா இருக்க, எனக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க, இது எதையுமே நான் மறக்கல துர்கா. ஆனா இந்த வீடியோ தான் துர்கா என்னை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிடுச்சு. அதை பத்தி உங்ககிட்ட கேட்கவே எனக்கு பயமா இருக்கு துர்கா. நான் உங்ககிட்ட அதை பத்தி கேட்க போய் எங்க நான் உன்னை சந்தேகப்படுறோன்னு நினைச்சு நீ வருத்தப்படுவேன்னுதான். அந்த துர்கா அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நின்னு அந்த கண்கொள்ளா காட்சிய பாக்குறதுக்கு எனக்கு கொடுத்து வைக்காம போச்சு. சிஸ்டர், நான் தான் தப்பு பண்ணிட்டேன் சிஸ்டர். அங்க நடந்தது எல்லாம் வீடியோ எடுத்திருக்கணும், இல்லன்னா லைவ் டெலிகாஸ்டா உங்களுக்கு காட்டி இருக்கணும். நீ எதத்தான் உருப்படியா செஞ்சிருக்க இத செய்யறதுக்கு? எனக்கு வேணும். வாயில வாசு சரியில்லாதன்னா வாயை மூடிட்டு இருக்கணும். அதுதான் நம்மளால முடியவே மாட்டாங்குதே. பாண்டி, எனக்கு கிடைச்ச அந்த துர்காவோட கல்யாண போட்டோவை சோசியல் மீடியால வைரல் ஆக்கி அவளை வெளியில தலை காட்ட முடியாத அளவுக்கு திட்டம் போடலான்னு நான் நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள அந்த கடவுள் நான் நினைச்ச மாதிரி நடத்தி காட்டிட்டாரு. இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? தெரிய மாட்டேங்குதே. சை, தெரியல? அந்த கடவுள் ஏன் பக்கம். ஆமா சிஸ்டர், கடவுள் உங்க பக்கத்தா இருக்கிறாரு. இனிமே அந்த துர்கா வெளியில தலை காட்டுவா. அவளெல்லாம் அப்படி அடக்கி வச்சாதான் இங்க நான் நிம்மதியா இருக்க முடியும். இல்லன்னா அவ எனக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பா. அப்புறம் என்ன சிஸ்டர், அதான் கடவுளே உங்க பக்கம் இருக்கிறாரு. நீங்க நினைச்ச மாதிரியே அந்த துர்காவை வெளியே தலை காட்ட முடியாம பண்ணிட்டான்ல. அதுக்கப்புறம் எதுக்கு இந்த லூசு பையல உங்க பாதுகாப்பு வச்சிருக்கீங்க? அடிச்சு துரத்தி விட வேண்டியதானே. இனிமே அவன் இங்க இருக்கிறதால உங்களுக்கு என்ன யூஸ்? கரெக்ட் தான் சங்கர பாண்டி. துர்கா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். துர்கா எங்க போன? துர்கா எங்க போன? இன்னும் வரவே இல்லை. துர்கா, துர்கா. இந்த லூசு பைய இருக்கிறதுனால எனக்கு என்ன யூஸ்? ஆனா இவன் இறந்துட்டா